கந்தர் அனுபூதி பாடல். அறிவொன்றற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரானலையோ செறி ஒன்றற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. கந்தர் அனுபூதி பாடல். முதல் 2 வரி அறிவொன்றற நின்றறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரானலையோ. அடுத்த 2 வரி செறி ஒன்றற வந்திருளே சிதைய வெறி வென்றவரோடுறும் வேலவனே. இது முதல் வரியிலே அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்றற நின்ற பிரானலையோ. எந்த பிரிவும் பேதமும் வேறுபாடும் இல்லாது நிற்கின்ற தேவனே தலைவனே யாரோடு நிற்கின்றார்? யாரோடு முருகப்பெருமான் பிரிவு ஒன்று அற நின்றவராக இருக்கின்றார்? தேவனாக தலைவனாக இருக்கின்றார். அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில். அறிவு ஒன்றற நின்று என்றால் என்ன? அதாவது 2 உண்டு. ஜீவன் சிவன், ஜீவபோதம் சிவபோதம். ஜீவபோதத்திலே இந்த உயிர்கள் எல்லாம் இருக்கும். ஜீவபோதத்திலே நான் என்கின்ற சிந்தை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது பசு பதி பாசம். பசு பாசத்தை விட்டு விலகி விலகி முழுமையாக செல்கிற பொழுது அந்த பசு பதியை அடையும், அந்த சிவபோத ஞானத்தை பெறும். அப்படி நான் என்கின்ற சிந்தையிலிருந்து விலகி, அதான் அறிவு ஒன்று அற நின்று, இந்த பிரபஞ்ச அறிவிலிருந்து விலகி நின்று அறிவார் அறிவில் சிவஞானிகளுடைய அறிவில் சிவஞானிகளோடு சிவஞானிகள் சிந்தையிலே எவ்வித பிரிவும் இல்லாது வேறுபாடும் இல்லாது பேதமை இல்லாது நின்ற தேவனே தலைவனே முருகப்பெருமானே. முதல் 2 வரி. முதல் 2 வரியிலே எது சுட்டி காட்டப்படுகிறது? நான் என்கின்ற சிந்தையிலிருந்து விலகி அவன் இன்றி அணுவும் அசையாது என்று சிவபோதத்திலே திளைத்து நின்று இந்த பாசங்களில் இருந்து விலகி இந்த பசு இருக்கின்ற பொழுது, ஆன்மா இருக்கின்ற பொழுது, அந்த ஆன்மா அந்த உயிர் பதியோடு சிவனோடு இறைவனோடு கலக்கிறது. அப்படி இருக்கின்ற ஞானிகளோடு இருப்பவன் முருகப்பெருமான். அவ்வளவு மேன்மை பொருந்திய, மாண்புமை பொருந்திய, சிறப்பு பொருந்திய புகழோடு இருக்கின்ற முருகப்பெருமான். 2வது வரி செறிவு அற செறிவு அற்று. செறிவு அற்று இங்கே உலக பாசங்களோடு பந்தங்களோடு பிரிந்து அவையெல்லாம் விலக்கி வந்து செறிவு அற்று அற வந்து உலகத்து பாசங்கள், உலகத்து பந்தங்கள், உலகத்து ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தைகள், தேவையற்ற கனவுகள், தேவையற்ற பேராசைகள், இவற்றிலிருந்தெல்லாம் விலகி வந்து இருளே, அதாவது மனத்து இருள், அறியாமை என்பது இருள், மாயை என்பது இருள், கலக்கம் என்பது இருள், அகமாயை சிதைய, இருளே சிதைய, அகமாயை பயம்,
பேராசை, அவநம்பிக்கை இதெல்லாம் அகத்து மாயைகள். மாயை இருளே சிதைய, அறியாமையிலிருந்து விலகி, மாயைகளிலிருந்து விலகி, மும்மலங்களில் இருந்து விலகி, மயக்கத்திலிருந்து விலகி, வெறி வென்றவரோடு, மயக்கத்தை வென்றவரோடு, மாயைகளை வென்றவரோடு, அகமாயைகளை வென்றவரோடு என்றும் முருகப்பெருமான் இருப்பான். வெறி வென்றவரோடு உறும் வேளவனே, வெறி வென்றவரோடு, மாயையை வென்றவரோடு, கலக்கத்தை வென்றவரோடு, மயக்கத்தை வென்றவரோடு, மும்மலங்களை வென்றவரோடு, அறியாமையை வென்றவரோடு, மனத்து இருளை நீக்கியவரோடு என்றும் முருகப்பெருமான் இருப்பார். அதுதான் வெறி வென்றவரோடு உறும் வேளவனே. இந்த பாடலின் உட்பொருள் செறிவு அற்று இந்த உலகத்திலே தேவையில்லாத ஆசைகள், அதிலிருந்து விளைகின்ற கவலைகள், அதிலிருந்தெல்லாம் விலகி வந்துவிட வேண்டும். விலகி வந்து இந்த மும்மலங்களை, ஆணவம், மாயை, கண்மம் இவற்றிலிருந்தெல்லாம் விலகி, அகங்காரத்திலிருந்து விலகி, நான் எனது என்ற சிந்தையிலிருந்து விலகி, இருளே சிதைய இந்த மாயைகளை வென்றவர்களோடு, வெறி வென்றவரோடு முருகப்பெருமான் என்றும் இருப்பார். ஆக நமது கடமைகள் என்ன? எப்படி ஒரு குழந்தை தாயை அடைக்கலமாக இருக்கும், அந்த குழந்தை தனக்கெல்லாம் தாயிடம் கிடைக்கும் என்று தாயையே நம்பி இருக்கும். தாயும் கண்ணை இமை காப்பது போல குழந்தையை காப்பாள். அப்படியே முருகப்பெருமான் தான் எல்லாம் என்று நம்பி இருக்கின்ற பொழுது முருகப்பெருமான் அரணாக இருந்து நம்மை காப்பார். முருகா என்று ஓதுவார் முன் ஒருகால் உரைக்கின் இருகாலும் அருள் செய்வார், இருகாலும் தோன்றுவார். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெண் சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும். அப்படி முருகப்பெருமானே அடைக்கலம் என்று இருக்கிற பொழுது வாழ்வில் எல்லா வளங்களும் கிட்டும், நமக்கு அரணாக இருப்பார். அப்படி முருகப்பெருமானே கதி, அடைக்கலம், சரண் என்று இருக்கிற பொழுது அவர்களோடு முருகப்பெருமான் இருப்பான். உறும் வேளவனே, வெறி வென்றவரோடு உறும் வேளவனே, இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேளவனே, செறிவு அற்ற, செறிவு உலக பற்றுகளோடு விலகி நின்றவர், அவர் இருளை வென்றவர், அவர் மாயைகளை வென்றவர், அதிலிருந்து விலகியவர், பற்றுகளிலிருந்து பேராசைகளிலிருந்து விலகியவர். முருகப்பெருமானே அடைக்கலம் என்று இருப்பவர், அவர்களோடு முருகப்பெருமான் என்றும் இருப்பார். இதுதான் இந்த பாடலிலே நாம் புரிந்து கொள்ளுகின்ற உட்பொருள். மிக அருமையான உட்பொருள். செறிவு ஒன்று அற வந்து, முதலிலே அறிவு ஒன்று அற நின்ற, அறிவு ஒன்று அற நின்று அறியும், அறிவார் அறிவில், அறிவொன்றற நின்ற அறிவார் அறிவில், பிரிவொன்றற நின்ற பிராணலையோ. அடுத்துதான் நமக்கு சொல்லுகிறார், செறிவு ஒன்றர வந்து, செறி ஒன்றர வந்திருளே சிதைய வெறி வென்றவரோடு வேளவனே. நம்மோடு வேளவன் என்றும் இருப்பார். அந்த அருணகிரியார் சொல்லியிருக்கிற இந்த 4 வரியிலே நாம் கடைசி 2 வரிகளை பின்பற்றி முருகப்பெருமானே அடைக்கலம் என்று நாம் என்றும் முருகப்பெருமானின் திருவடிகளையே சரணம் என்று வணங்கி வருகின்ற பொழுது அனைத்து அருளும் கிட்டும். நம்மோடு முருகப்பெருமான் என்றும் இருந்து துணை புரிவார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை,
கந்தன் உண்டு கவலையில்லை மனமே வாழ்ந்திருப்பாய். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.